கொண்ட தலைப்பு ஒரு உண்மையான கிறிஸ்தவ விசுவாசியின் அடையாளங்கள் என்னென்ன என்கிற காரியங்களும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி இன்றைக்கி அந்த வார்த்தை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ விசுவாசியின் அடையாளம் அப்படின்னா எல்லாரும், ஆனால் உண்மையான கிறிஸ்தவ விசுவாசி அதுதான் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசியின் அடையாளங்கள் என்னென்ன இருக்கணும் என்பதை ஒரு 2 விதமான காரியங்களை நான் சொல்லி கடந்து போக ஆசிக்கிறேன். இன்னைக்கு விசுவாசி சபைக்கு வருகிறவர்கள் அல்லது உண்மையா ஆண்டவரை நம்பி ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன இருக்கும் அல்லது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் முடிக்க ஆசிக்கிறேன். இன்னைக்கு இது ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒரு புது விதமான காரியம் அல்ல. ஆண்டவர் இதை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கறது ஒரு மனுஷன் எதிர்பார்க்கிற காரியத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். முதல்ல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு உண்மையான கிறிஸ்தவ விசுவாசியின் அடையாளங்களில் முதல் அடையாளம் தேவன் மீது அன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்ம கவனிக்கணும், ஆண்டவர் மீது அன்பு வைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இதுதான் மனுஷரும் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் கூட பிறந்தவங்களும் அதிகமாக நினைக்கிற காரியம் இதை தான் நினைப்பாங்க. அன்பு, கணவர் என் மேலே அன்பா இல்லைன்னு நினைப்பாங்க, அல்லது கணவர் நினைப்பாங்க மனைவி என் மேலே அன்பா இல்லை, அல்லது பிள்ளைங்க நினைப்பாங்க எங்கள் அப்பா அம்மா அந்த அந்த மகன் மேலே தான் அந்த மகன் மேலே தான் அதிகமாக அன்பாக இருக்கிறாங்க. அப்போது ஆண்டவரும் எதிர்பார்க்குறாரு, இதே போல தான் அன்பு ஆண்டவர் மீது அதிகமாக இருக்கணும்னு விரும்புகிறார். இது யார் செய்ய வேண்டிய வேலை அப்படின்னா, ஒரு உண்மையான கிறிஸ்தவ விசுவாசி செய்ய வேண்டிய வேலை. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். 22:37. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அன்பு கூறுகிறதுல ஆமென். அது கடமைக்கா இல்லாம அல்லது மற்றவங்க பார்க்கிற அளவுக்கு இல்லாம அன்பு எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. இம்மா நீ மனைவியை நேசிக்கிறது போல அல்லது கணவனை நேசிக்கிறது போல நீ என்னையும் நேசிக்கணும்னு ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நீ என் மேலே அன்பாக இருக்கணும். இந்த அன்பு அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கொண்டா, இந்த அன்புக்கு உண்மையாகவே மனுஷன் நிறைய பேருக்கு அடிமை தான் இருக்கிறான். இந்த அன்புக்கு நிறைய மனுஷன் அடிமை. இன்னைக்கு இந்த அன்பை குறித்து பார்க்கணும் அப்படின்னா, உலக பிரகாரமான அன்பு பார்க்கணும் அப்படின்னா, நிறைய பீச்சுகளை போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம உலக பிரகாரமான அன்பு பார்க்க முடியும். இன்னைக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு இந்த லவ்வர்ஸ் டே வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் எதிர்பார்க்குறோம், அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருந்தாலும் எனக்கு அந்த ஞாபகார்த்தமாக என்ன பண்ணணும், ஒரு 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 பூ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு, ஒரு ரோஸ் பூ என்ன பண்ணணும் வாங்கி கொடுத்தாதான் அது ஒரு அன்பு. இன்னைக்கு லவ்வர்ஸ் டே. இன்னும் சொல்ல போனால் சாக்லேட் இல்லை, நல்ல சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க. அப்போ இது எதனுடைய அடையாளம் அப்படின்னா அன்பின் அடையாளம் அப்படின்னு உலக பிரகாரமாக வச்சிருக்கிறோம். அப்போ இந்த அன்பு அப்படின்னா, இந்த ஒரு மனுஷன் மேலே மனுஷனுக்குள்ள அன்பு அதிகமாக எங்கே இருக்குதோ அந்த வார்த்தையை மீறி நடக்கவே நடக்காது. எந்த ஒரு அன்பு மனுஷன் மேலே வைக்கிறோமோ அந்த அன்பு எந்த மனுஷன் மேலே இருக்குதோ அவங்களுக்கு பிடிக்காததை இந்த அன்பு உள்ளவர்கள் செய்ய மாட்டாங்க. அது ரொம்ப பிடிச்சதாக கூட இருக்கும். இப்போ சொல்ல போனால் நமக்கு நல்ல கறி சாப்பிடுவங்க அப்படின்னா, ஒருவேளை அன்பு வைக்கிறவங்க அவங்களுக்கு கவிச்சு பிடிக்காது, கறி மீனெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா, நாம் அவங்க மேலே அன்பை வச்சுட்டோம், அதனால் நாம் என்ன பண்ணிடுவோம், நமக்கு தெரிந்த ஒரு காரியம் அன்பு. அப்போ இந்த அன்பு யார் இடத்துல அதிகமாக இருக்குதோ அந்த அன்பு உள்ளவர்கள் அவங்க செய்கிற வேலை அவங்களுக்கு பிடிக்காததை செய்யவே மாட்டோம். பிடிக்காதது இன்னைக்கு உலக பிரகாரமாக ஒரு 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 கணவன்
தவறு செஞ்சிட்டாரு அப்படின்னா மனைவி இதுக்கு முன்னாடி சண்டை போட்டதெல்லாம் இதுக்கு முன்னாடி, இப்போ அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா பேச மாட்டாங்க. அமைதியா சாப்பாடு செய்யலாம், குழம்பு செய்யலாம், இப்போ பிடிச்சதெல்லாம் செய்யலாம், எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அமைதியா. அப்போ இவங்களுக்குள்ளவே நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இவங்க சொன்னதை நம்ம செஞ்சதுனால தான் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம கிட்ட பேசாம இருக்கிறாங்க. அப்போ இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த காரியத்தை திரும்ப நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அன்பு அவங்க மேல அதிகமா இருக்கும். அப்போ இதே போலதான் ஆண்டவர் விரும்புறாரு, நீங்க என் மேல அன்பு உள்ளவர்களாய் மாறணும். மனுஷன் மேல வைக்கிற அன்பு அது நிலையற்றது. மனுஷன் மேல வைக்கிற அன்பு அது மாறிக்கிட்டே இருக்கும். காலத்திற்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப, நம்ம கிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸுக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கும். இது மாயமற்ற அன்பு. ஆனா ஆண்டவர் விரும்புறாரு, நீங்க என் மேல முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு நீங்க என் மேல அன்பு கூறணும். இப்போ இந்த லவ்வர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா போதும், அது நைட்டும் தெரியாது, பகலும் தெரியாது, அன்பு அதிகமா இருக்கும்போது. அப்ப இந்த அன்பு அதிகமாக அதிகமாக அவங்களுக்காக என்ன பண்றோம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம். உலக பிரகாரமா ஒரு மனுஷன் மேல அன்பு வைக்கும் போது, அன்பு அதிகமாகும் போது அவங்களுக்காக நேரத்தை செலவிடுறோம், அவங்களுக்காக பணத்தை செலவிடுறோம், அவங்களுக்காக மழை தெரியாது, வெயில் தெரியாது. இப்போ ஒரு அப்பா அம்மா கொஞ்சம் பைக் எடுத்துட்டு போயிட்டு தண்டனை போயிட்டு வா அப்படின்னு சொன்னா நாம சொல்ற காரணம் ரொம்ப வெயிலா இருக்குதுன்றோம். ரொம்ப வெயிலா இருக்கு, உனக்கு தெரியவே மாட்டேங்குது, இப்போ போனா என் மூஞ்சி என்ன பண்ணிடும், தீஞ்சு போயிட்டோம், ஏற்கனவே கலரு, இதுல வேற வெயில் போனா ரொம்ப. அப்ப அதே ரொம்ப பிடிச்சவங்கன்னு வச்சுங்களேன், உலக பிரகாரமான அன்பு லவ் பண்றவங்கன்னு வச்சுங்களேன், அப்ப அவங்க சொல்லிட்டா அது நல்ல மழையா கூட இருக்கட்டும், நல்ல சொல்லுவாங்களே உச்சி வெயில் அதுவா கூட இருக்கட்டும், வெயில் தெரியாது. அப்போ சொல்லுவாங்க கேப் போட்டுக்கிட்டா வெயில், ஹெல்மெட் போட்டா வெயில் தெரியாது, சொல்றேன்ல ஹெல்மெட் போட்டா இப்படி வெயில் தெரியும். அப்போ இதே ஒரு அப்பமா சொல்லும் போது நம்ம சொல்றோம், இப்போ ரொம்ப வெயிலா இருக்குது, கொஞ்ச நேரம் அப்புறப்பட்டு வருது, சாப்பாட்டுக்கு இல்லை, அதை போய் நீ வாங்கிட்டு வந்தாதான் சாப்பாடு, அதை வாங்கிட்டு வந்தாதான் குழம்புன்னா கூட பரவாயில்ல, இருக்கிறத கூட சாப்பிட்றேன், வெயில். ஆனா ரொம்ப அன்புள்ளவங்க, கணவன் மனைவி லவ் பண்றவங்கன்னு உலக பிரகாரமா எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்காக வெயில் தெரியல, மழை தெரியல. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, இது நிலையற்றது, இந்த அன்பு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் விரும்புறாரு, அந்த அன்பு எனக்கு வேணாம். அந்த அன்பு எது வரைக்கும், திருமணம் ஆற வரைக்கும். அந்த அன்பு எது வரைக்கும், வயதாகிற வரைக்கும். புரியுதுங்களான்னு சொல்றது, அன்பு திருமணம் ஆகிற வரைக்கும் அன்பு இருக்கும். அதுதான் உதாரணமா சொல்லுவாங்க, நிறைய முறை நம்ம தலைமை போதில் சொல்லுவாங்க, திருமணம் ஆகி புதுசா கணவன் மனைவி போகும்போது முள்ளு குட்டிச்சான் காலில், மனைவி காலில். அப்போ கணவன் புதுசா கல்யாணம் ஆனால அவர் கேட்டாராம், இந்த முள்ளுக்கு அறிவே இல்லை, என் பொண்டாட்டி காலில் வந்து முள்ளை திட்டுறாராம். அதுவே 1 வருஷம் 2 வருஷம் கடந்து போனது, அதே இன்னொரு முள்ளு குத்தும் போது அப்ப சொல்றாரு, சனினே முள்ளுக்கு இது தெரியலையா, இது மாயமற்ற அன்பு, பார்த்து வரக்கூடாதா, முள்ளுக்கு இது தெரியலையா, இல்ல இது மாயமற்ற அன்பு, மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் நான் சொல்றேன், திருமணம் ஆகிற வரைக்கும் அன்பு, அல்லது வயதாகிற வரைக்கும் இந்த அன்பு, அதுக்கு பின்னாடி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டு இருக்கிற அன்பு எனக்கு வேணாம், என் மேல வைக்கிற அன்பு அது மாறாத அன்பா இருக்கணும். எந்த மனுஷன் சொன்னாலும் மாறாத அன்பா இருக்கணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆண்டவரை நீ பின்பற்றுகிற, ஆண்டவர் மேல அன்பு வைக்கிறதுல இந்த அன்புக்கு நிகரா உலகத்தை, பாவத்தை, உலக மனுஷனை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா நாம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு மாறிக்கிட்டு இருக்கிற அன்பு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் நீ என்கிட்ட அன்பு கூறணும் ஆண்டவர் விரும்புற. அப்ப இதே அன்பு ஆண்டவர் மேல அதிகமா இருக்கும்போது ஆண்டவரை தேடுற காரணம் சாக்கு போக்கு சொல்லாது. ஆண்டவர் தேடுவதற்கு, ஆண்டவர் பின்பற்றுவதற்கு, ஆண்டவரோடு கூட உறவாடுவதற்கு சாக்கு போக்கு சொல்லாது. நிறைய சாக்கு போக்கு ஆலயத்துக்கு வருவதற்கு சொல்றோம்.
நிறைய சாக்கு போக்கு ஆராதனைகளை நேரத்தோடு வருவதற்கு சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு முழு பலத்தோடு. எப்படி அன்பு கூறணும் அப்படின்னா உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவது அன்பு. கவனிக்கணும், இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படணும், இதுதான் அன்பு. ஆண்டவர் சொல்றாரு, திருமணம் ஆகிற கணவன் மனைவிக்கு சொல்றாரு, மனைவி பார்த்து சொல்றாரு, நீ கணவனுக்கு என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயப்படுவது போல புருஷருக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க? பயப்படணும். அப்போ அதே புருஷருக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ மனைவி மேல ரொம்ப அன்பா இருக்கணும், ஒரே மாம்சமா இசைந்து இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப இதே போல ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உலக பிரகாரமாய் அன்பு அதிகமாக போது மனைவிக்கு எதெல்லாம் பிடிக்குமோ பிடிக்காதோ சரியா ஃபாலோ பண்ற நல்ல புருஷர்கள் உண்டு. திருமணமான மனைவிகள் புருஷருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ பிடிக்காதோ அதை சரியா ஃபாலோ பண்ற மனைவிகளும் உண்டு. இப்போ இது உலக பிரகாரமா நிறைய காரியங்களை விடுறோம். இது எங்க மனைவிக்கு பிடிக்காதுங்க, இது எங்க கணவருக்கு பிடிக்காது, இது இது எனக்கு பிடிக்கும் ஆனா அவருக்கு பிடிக்காது, அதனால விட்டுறேன். இது உலக பிரகாரமாய். ஆனா இதே போல ஆண்டவர் விரும்புறாரு, எனக்கு பயப்படுகிற அன்பு வேணும். ஆண்டவருக்கு பயப்படுவதும் அன்புதான். இப்ப மனைவிக்கு மனைவியுடைய வார்த்தைக்கு இசைந்து போவது, கீழ்ப்படிந்து போவது பயம் அல்ல. கணவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அது பயம் அல்ல, அது ஒரு விதமான அன்பு. உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்றது நான் என்ன சொல்றது அப்படின்னா அது அன்பு கிடையாது. நீ சொல்லி நான் என்ன செய்யறது அது அன்பு கிடையாது. எது சரியோ எது கரெக்டா இருக்குதோ அதை அதை ஏற்றுக்கொள்வது தான் அன்பு. ஆமாங்க, நான் இப்போ நல்ல படித்தவங்களா கூட இருக்கலாம். இப்போ கணவர் நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்ல உலக பிரகாரமான அனுபவம் இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ அதுதான் உதாரணம் சொல்லுவாங்க, சிறு குச்சியோ பல்குத்த உதவுன்னு சொல்றாங்க. அப்போ மனைவி சில காரியங்களை சொல்லும் போது கணவர் கீழ்ப்படுகிறார், அது பயம் அல்ல, அது அன்பு. அப்ப இதே போலதான் ஆண்டவர் விரும்புறாரு, நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா எனக்கு பயப்படுகிறதின் மூலம். அந்த வார்த்தை சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, இரண்டாவது அவர் வழிகளில் நடக்கிற அன்பு. ஒண்ணு பயப்படணும். இன்னைக்கு உண்மையாகவே சொல்றேன், இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ வாழ்க்கையில புதுசா ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட விசுவாசியை பார்க்கும்போது அதுவும் பின்மாற்றத்தில் இருக்குது, இதுவும் பின்மாற்றத்துக்கு தான் போகுது. முன்னாடி ரட்சிக்கப்பட்ட விசுவாசி சபையில் எப்படி இருக்கணுமோ, குடும்பத்தில் எப்படி இருக்கணுமோ, வாழ்க்கை எப்படி வாழணுமோ, எப்படி ஆண்டவரை பின்பற்றணுமோ, எதை பேசணுமோ எதை கேட்கணுமோ இதை சரியா அவங்க செய்யும் போது அதுக்கு பின்னாடி வருகிற விசுவாசியும் செய்வதற்கு முதல்ல ரட்சிக்கப்பட்ட நாம கர்த்தருக்கு பயப்படுகிறது சரியா இருக்கணும்னு பார்க்கணும். இது அன்பு. ஆண்டவர் சொல்றாரு, நான் எவனிடத்தில் அன்பு கூறனோ அவனை நான் சிட்சிக்கிறேன். யார் இடத்துல அதிகமான அன்பு நான் வெளிப்படுத்தணும் அவங்களை நான் கடிந்து கொள்ளவும் செய்யறேன். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, எது ஆண்டவரை அன்பு கூற வைக்குது அப்படின்னா பயம். ஆண்டவருக்கு அதிகமான பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? ஒருவேளை தாய் தகப்பனு கூட பயப்படாம இருக்கலாம், மனைவிக்கு பயப்படாம இருக்கலாம், கணவனுக்கு பயப்படாம இருக்கலாம், பெரியவங்களுக்கு பயப்படாம இருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயப்படணும். உண்மையாகவே அந்த வார்த்தை சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பது அன்பு. நாம இஷ்டம் போல வாழறது இல்லைங்க அன்பு. ஆண்டவர் மேல ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி உண்மையான அன்பு வச்சிருக்குது அப்படின்னா கர்த்தருடைய வழிகளை விட்டு அது மாறவே மாறாது. ஆதாமை ஆண்டவர் ஆதாமை உருவாக்கி மனுஷனை உருவாக்கி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் படைச்சு, ஆதாம் என்னென்ன பேர் வைக்கிறாரோ மிருகங்களுக்கு என்னென்ன பேர் ஆதாம தான் வைக்கிறார், ஆண்டவர் வைக்கல. நீங்க வீட்டில் போயிட்டு வாசித்து பாருங்க. ஆதாம் என்னென்ன பெயர் வைக்கிறாரோ அதுவே பெயராயிடுச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு ஆதாமை கனப்படுத்தி, அவருடைய வார்த்தையை கனப்படுத்தி மனுஷனா உருவாக்கி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போகும்போது ஆண்டவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்குல்ல. இப்போ நாம ஒரு பைக் வாங்கணும்னு வச்சுங்களேன், ஆசையா
ஒரு பைக் வாங்குகிறோம், ஒரு கார் வாங்கணும்னு வச்சுங்க. அதை 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 கடனும் எங்கெங்கேயோ வாங்கி ஒரு நல்ல பைக்குங்க, இது வரைக்கும் என் வீட்டில் பைக் இல்லை, ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்குகிறோம். வாங்கின மறுநாளே அவன் அது ஃபால்ட்டாக போச்சு அப்படின்னா நமக்கு சந்தோஷம் வருமா? 1 லட்ச ரூபா குறைஞ்சபட்சம். இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு கம்மி பைக்கே இல்லை. 1.5 லட்சம் 2 லட்சம் தான் ஒரு பெரிய பைக்கு அப்படின்னா. அப்போ 1 லட்ச ரூபான்னு வச்சுங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 1 லட்ச ரூபா ஒரு காசு வாங்கி கடனோ எங்கே வட்டிக்கோ வாங்கி ஒரு பைக்கு வாங்குகிறோம். ஆசாசி அது 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 அந்த அந்த கலர் தாங்க வேணும், அந்த நம்பர் தான் வேணும், அந்த பைக்கு தான் வேணும், அந்த கம்பெனி தான் வேணும், அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்குகிறோம். மறுநாளே அது ரிப்பேராக போச்சு. நம்ம ஊரில் கூட ஒருத்தர் பைக் வாங்கினார், புது பைக்கு வாங்கி. இப்போ செகண்ட் ஹேண்டில் வாங்கினா தான் அடிக்கடி என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். அப்போ நம்ம ஊரில் ஒருத்தர் வாங்கினார், புது பைக் வாங்கினார். வாங்கி தண்டலம் போகிறதுக்குள்ளே 3 முறை ஆஃப் ஆயிடுது. பெட்ரோல் இருக்குது, புது பைக். அம்பத்தூர் போகிறாரு, 20 முறை 30 முறை ஆஃப் ஆகி போகுது. 1 மாதம் பார்த்தாரு, 2 மாதம் பார்த்தாரு, கம்பெனிலே எடுத்துகிட்டு போயிட்டு விட்டு அந்த கம்பெனிக்காரர் சொல்கிறான், இது எதனால இந்த ஃபால்ட் வருதுன்னே தெரியல, எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஒரு 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 பைக்கை உருவாக்குற ஷோரூமில் சொல்கிற வார்த்தை எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்குது, எல்லாமே பக்கா தான் இருக்குது. இதுக்கு மேலே போர்டு கூட மாற்றியாச்சு, ஏன்னா இப்போ சென்சார் வண்டி, போர்டு கூட மாற்றியாச்சு. அப்போ இந்த ஃபால்ட்டு எதனால் வருதுன்னு தெரியல அப்படின்னா இப்போ அவங்களுக்கு அப்போ சந்தோஷம் வருமா? அவர் நினச்சி போனது என்னது, நான் இந்த கம்பெனிலே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பைக்கை விட்டுறேன், திரும்ப அவன் பைக்கு கொடுப்பான். வாரண்டி கேரண்டி எதுக்கு தான், பைக் எடுத்து போய் விட்டா பைக் கொடுப்பான். அப்போ இவர் ஆசையாக ஒரு பைக்கு வாங்குறாரு, ஃபால்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இன்னும் கூட இந்த பைக் வாங்கல, கடையிலேயே நிற்குது, அவனும் ரெடி பண்ணி கொடுக்கல. இப்போ ஆண்டவர் நம்மையும் பாவத்தில் இருந்த, அசிங்கமான வாழ்க்கையில் இருந்த, தலை குனிந்த வாழ்க்கையில் இருந்த நம்மை, மற்றவர்கள் ஏளனமாய் பேச வேண்டிய அந்த நிலைமையில் இருந்த நம்மை ஆண்டவர் எடுத்து பக்தியுள்ள சந்ததிகளா, ஆண்டவருடைய பிள்ளைகளா, சில காரியங்களை விடுவிச்சு, சில காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படி, சில காரியங்களை உங்களை உயர்த்தும்படி ஆண்டவங்களை உருவாக்கி சரிப்படுத்திட்டு உன் வாழ்க்கை உருவாக்கிட்டே அழகா உருவாக்கிட்டே வரும்போது, திரும்ப பின்மாற்றத்துக்குள்ள போகும்போது, திரும்ப ஆண்டவருக்கு பயமற்ற வாழ்க்கை வாழும்போது அது ஆண்டவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும், எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிற? அவர் வச்ச இடம் ஏதேன் தோட்டம். அப்ப ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வந்து ஆதாம கூப்பிடுறாரு, ஆதாமே எங்க இருக்கிற? அவன் சொல்றான், நான் ஒளித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே. காரணம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம், இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழ வகைகளை நீங்க என்ன பண்ணலாம், சாப்பிடலாம், இது உங்களுக்கு தான், எல்லாவற்றையும் சாப்பிடுங்க. ஆனா இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த பழத்தை மாத்திரம் நீங்க என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, இந்த பழத்தை மாத்திரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப இவங்களுக்கு என்ன வந்திருக்கணும், ஏய் இது ஆண்டவர் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் சாப்பிடலாம், பர்மிஷன் கிராண்டட் சொல்லிட்டாரு. ஆனா இதை மாத்திரம் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நாம அதை சாப்பிடணும் என்கிற எண்ணம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. பயம் இருந்திருக்கணும். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். ஒரு சர்ப்பம் வந்து ஏவாளை ஏமாற்றுது. என்ன ஏமாற்றுது? ஆண்டவர் இதை சாப்பிட்டா நீ சாகவே சாவான்னு சொல்லிட்டாரு. ஆனா அதே பழத்தை நீ சாப்பிடும்போது நீ சாக மாட்டே, நல்லா இருப்பேன்னு சர்ப்பம் சொல்லுது, ஏமாத்துது. நான் என்ன சொல்றேன், ஏன் சர்ப்பத்துக்கும் செவியை சாய்க்கணும்? ஒரு விஷயம் ஆண்டவருடைய வழியில நடக்க வேண்டிய நம்முடைய வழியில அது சஜஷனா ஏன் கேட்கற? ஆண்டவர் சொல்றாரு, இதில் நீ நடக்கவே கூடாது, இதை நீ சாப்பிடவே கூடாது, இதை நீ பார்க்கவே கூடாது அப்படின்னு ஆண்டவர் சில காரியங்களை நமக்கும் சொன்ன பிறகு அதனுடைய காரியத்தை மற்றவர்களுக்கு போய் சஜஷன் கேட்கவே கூடாது. அப்போ சஜஷன் கேட்கிறோம், அந்த வார்த்தையை மீறி நடக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா தேவ பயம் நமக்குள்ள இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் அன்பு கூறுவது எனக்கு பயப்படுவது ஒரு அன்பு. ரெண்டாவது, என் வழியை பின்பற்றுவது, என் வழிகள் நடக்குது. எல்லாம் வழிதான், எல்லாம் எப்படி வேணாலும் போகலாம். பவுல் சொல்றாருல, எனக்கு எதை வேணாலும் செய்யலாம், எது அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு எல்லாமே என்ன கேட்குற ஆளே இல்லை, எல்லாம் உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறோம், வளர்ற வரைக்கும், ஸ்கூல் படிக்கிற வரைக்கும், காலேஜ் படிக்கிற வரைக்கும் அப்பா அம்மா தயவு வேணும், அவங்க கஷ்டம், அவங்க பணம் வேணும், அவங்க உழைப்பு வேணும். அதே தான் ஒரு வேலைக்கு போய் நாம சம்பாதிக்கும் போது, அப்பா அம்மா விட நம்ம அதிகமாக சம்பாதிக்கும் போது நாம அப்பா அம்மா என்ன பண்றோம், உதாசீன
உதாசீனப்படுத்துகிறோம். இப்போ இதே போல தான் ஆண்டவரையும் சில விடுதலைக்காக, சில நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு, சில சூழ்நிலை மாறுவதற்கு அப்பாவை தேடுறோம். ஆண்டவரே உதவி செய்யும். அதே ஆண்டவர் விடுதலை கொடுத்த பிறகு எத்தனை பேர் ஆண்டவருக்கு பயந்து, அந்த வார்த்தை சொல்லுது, அவர் வழிகளில் நடக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். அது கீழே அந்த வார்த்தை சொல்லுது, நீ சேவிப்பது அன்பு, உன் தேவனாகிய கர்த்தரை சேவி. சேவி என்பது ஆண்டவரை பின்பற்று, ஆண்டவருக்குரியதை செய், ஆண்டவர் விரும்புகிற காரியம். இன்னைக்கு நிறைய 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 ஆமீன் உலக இவங்க மாறவே மாட்டாங்கன்னு சொன்ன அநேக நடிகர்கள் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய மற்ற மதத்தினர் இன்னைக்கு ஆண்டவர் பின்பற்றி வராங்க. ஆண்டவர் தாங்க உண்மையான தெய்வம், ஆண்டவர் தாங்க அவரு 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 ஆனால் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை பின்பற்ற வேண்டியவர்கள். இன்னைக்கு நாம் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற பயம், இன்னைக்கு மனுஷனை போல ஆண்டவருக்கு பயப்படாமல் நம்ம இஷ்டம் போல வாழறோம். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடந்து அவரை சேவிப்பது தான் உண்மையான அன்பு, உண்மையான. அப்போ இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்குரிய பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா, நீங்க நிறைய பேருக்கு ஏன் ஆண்டவருக்கு பயப்படணும் அப்படின்னா, அதே 6வது வசனத்தில் 30ஆம் அதிகாரம் உபாகம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை சொல்லுது, ஆமே ஸ்தோத்திரம், நீ பிழைப்பதற்கு அன்பு கூறணும். ஏன் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும்? இதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் பிழைப்ப தராரா, உங்களுக்கு வாழ்க்கை தராரா. வாழ்க்கை என்னது? வாழ்க்கை ஒரு குடும்பத்துக்கு என்னென்னலாம் தேவையோ, உன் குடும்பத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த பிழைப்பை ஆண்டவர் தருவதற்கு ஆண்டவர் சொல்றாரு, அன்பு கூறு. என்ன சொல்லுது? நீ முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரை தேடு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிழைப்பு இல்லை, வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கை இல்லைங்க, என் வாழ்க்கை கெட்டு போச்சு நீ சொல்ற. சபையே, இன்னைக்கு மனுஷனை தேடி நீ போகும்போது வாழ்க்கை ஒரு வேலை கெட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீ தேடி வரும்போது ஆண்டவர் உனக்கு பிழைப்பு தராராம். அதே அதே அதிகாரத்தில் 16வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அதை பெருகும்படியும் ஆண்டவர் செய்வதற்கு ஆண்டவர் பிழைப்ப தராரு. 2வது அதை பெருகுவதற்கு, உன் பெருக்கத்தை, உன் ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை, உன் விடுதலின் பெருக்கத்தை நீ பார்ப்பதற்கு ஆண்டவரத்தில் அன்பு கூறு. அப்ப அன்பு கூறுவது, நாம அன்பு கூறுவது இதனால் நமக்கு என்ன பலன் அப்படி, நமக்கு வாழ்க்கை ஆண்டவர் தரார். உன் வாழ்க்கைக்கு தேவையான பெருக்கத்தை ஆண்டவர் தரார். சபையே, அதுதான் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். நீ ஆண்டவரால் அறியப்பட்டது உண்மையானா நீ ஆண்டவரத்தில் அன்பு கூறு, ஆண்டவரத்தில் அதிகம் அன்பு வைங்க. நீ எதெல்லாம் இழந்து போய்கிட்டு இருக்கிறியோ, எதெல்லாம் பெற முடியாம போயிட்டு இருக்கிறியோ, இப்ப எல்லாவற்றையும் பெறுவதற்கு ஆண்டவரத்தில் அன்பு கூறணும். அதிகமாக ஆண்டவரத்தில் அன்பு கூறுங்க. அதுதான் அந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லுது, உன் வாழ்க்கையில் ஏன் நன்மைக்கு எதுவா நடக்கல, ஏன் ஒரு நன்மையும் நடக்கல, ஏன் உனக்கான விடுதலை வரல, ஏன் உனக்கான உயர்வு வரல அப்படின்னா, அந்த வார்த்தை சொல்லுது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கணும். உன் வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாக நடக்கலைங்க, என் வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு எதுவான நடக்கலை, என் வாழ்க்கையில் சமாதானத்துக்கு ஏதுவான வாழ்க்கை வழி இல்லை அப்படின்னு சொல்கிற அப்படின்னா, நீ ஆண்டவரத்தில் அன்பு கூறுறது சரியா இல்லை. அந்த வார்த்தை சொல்லுது, எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்குமா, நன்மைக்கு ஏதுவா. உன் வாழ்க்கை துளிர் விடுவதற்கு, உன் வாழ்க்கையில் கனிகள் விடுவதற்கு, ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வதற்கு நான் சொல்கிறேன், நீ ஆண்டவரத்தில் அதிகமாக அன்பு கூறணும். நீ ஆண்டவரத்தில் அன்பு அதிகமாக வச்சு பாருங்க. அப்போ அந்த அன்பு ஆமை ஸ்தோத்திரம் அதிகமாக இருக்கும்போது இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்கலாம். யோபு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். யோபு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21:15வது வசனத்தை சொல்றாரு, உனக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், இந்த வார்த்தை வாசிங்க பார்க்கலாம். இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார்.
அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர். அப்போ ஆண்டவரை அன்பு கூறுவதனால, ஆண்டவரை நேசிக்கிறதுனால நமக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, ஆமென், அந்த வார்த்தை சொல்லுது, ஊழியம் செய்யும்படியான பாக்கியத்தை கொடுக்கிறார். அந்த வார்த்தை சொல்லுது. அப்போ இவர் சொல்றாரு, ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன் என்பதை உமக்கு தெரியும். பேதுரு சொல்றாரு, நான் நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. இப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அந்த கேள்வி கேட்டா, மகனே மகளே நம்ம பேரை சொல்லி நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை கேட்டா நாம் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? இல்லை ஆண்டவரே, உலகத்தில் தான் அன்பு அதிகமாக வச்சிருக்கிறேன், உலகத்திற்குரிய மனுஷன் மேலே தான் அன்பு அதிகமாக வச்சிருக்கிறேன், உலகத்தின் மேலே பணத்து மேலே தான் அதிகமாக அன்பு வச்சிருக்கிறேன், உலகத்தின் வேலை மேலே அதிகமாக அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை ஆண்டவரே, எல்லாவற்றையும் காட்டிலும் அன்பாக இருக்கிறேன் இப்படி நீ சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஊழியத்தை செய்வதான பாக்கியத்தை ஆண்டவர் தராரு. அப்போ ஊழியம் செய்வதற்கான பாக்கியம் எதன் அடிப்படையில் வருது அப்படின்னா, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும்போது. அப்போ ஒன்று, நீ ஆண்டவர் மேலே அன்பு அதிகமாக வைக்கணும். ரெண்டாவது, ஒன்று தேவன் மீது அன்பு வைக்கிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, மற்றவர்கள் மீது அன்பு வைக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் மீது மாத்திரம் அன்பு வைப்பது அல்ல, ரெண்டாவது சொல்றாரு, மற்றவர்கள் மீதும் நீ அன்பா இருக்கணும். வாசிக்கலாம். அதே யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனம் வாசிக்கலாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். ஆண்டவர் புதிய கட்டளையை நமக்கு கொடுக்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள, உங்களுக்கு தெரிந்தவங்களுக்குள்ள மாத்திரம் அன்பாய் இருப்பது அல்ல, மற்றவர்கள் மேலும் அன்பாய் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு குடும்பத்தில் அன்பா இருப்பாங்க, குடும்பத்துக்குள்ள சமாதானமா இருப்பாங்க, ஆனால் வீட்டை சுற்றில் இருக்கிற வீடுகளில் எல்லா வீட்டிலும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் மற்றவர்களை நேசிக்கிற பிள்ளைகளா? உண்மையாவே நான் சொல்ல அப்படின்னா, நம்ம சபைக்குள்ள வரோம் அப்படின்னா நம்ம சபைக்குள்ள பேசாத எந்த மகனும் மகளும் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் வாழற நம்ம வாழ்க்கையில் முதல்ல சபைக்குள்ள பேசாம, யார்கிட்டையும் கசப்பு இல்லாம, கோபம் இல்லாம, வைராக்கியம் இல்லாம முதல்ல சபையில நம்ம அன்பா இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு நிறைய சபைகளில் இன்னைக்கு ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார மாட்டாங்க, ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார மாட்டாங்க. அவங்களுக்குள்ள சண்டை இருக்கும், அவங்களுக்குள்ளவே பிரிவினையோடு இருப்பாங்க. இன்னைக்கு உண்மையாவே சொல்றேன், சபைக்குள்ள வரோம் அப்படின்னா சபை முடிஞ்சுதா உடனே ஏந்து போகாதீங்க. பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற விசுவாசிகளை பார்த்து நல்லா இருக்கிறியான்னு கேளுங்க. நல்லா இருக்கிறியா? பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களா? கனவு நல்லா இருக்கிறாங்களா? மனைவி நல்லா இருக்கிறாங்களா? அல்லது யார் சர்ச்சுக்கு வரலையோ அவங்கள ஏன் அவங்க வரல அவங்ககிட்ட கேளுங்க. என்னப்பா உங்க வீட்டுக்காரர் ஏன் சர்ச்சுக்கு வரல கேளுங்க. ஏன் உங்க மனைவி சர்ச்சுக்கு ஏன் வரல கேளுங்க. உடனே நம்ம என்ன பண்றோம், சர்ச்சு முடிந்த உடனே எழுந்து போயிடக்கூடாது. அப்போ ஒருவருக்கு ஒருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளணும். இன்னும் நான் சொல்ல போனா, கர்த்தருடைய பிள்ளைங்க சர்ச்சுக்குள்ள மாத்திரமல்ல, நீ வெளியில பார்க்கும்போது ஸ்தோத்திரம்னு சொல்லணும். வேதவசனம் சொல்லுது, கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒரு என்ன பண்ணுங்க, முந்திக்கொள்ளணும் பைபிள் சொல்லுது. ரோமர் 12:10 வசனத்தில் சொல்லுது, சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்கள், கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை நான் இன்னைக்கு சொல்றேன், உண்மையான கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டிய 2வது காரியம் மற்றவர் மேல அன்பா இருக்கணும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை நீ பார்க்கும்போது, ஊழியக்கார பார்க்கும்போது ஸ்தோத்திரம் பண்றியா? அதே போல விசுவாசிகளை பார்க்கும்போது ஸ்தோத்திரமா, நல்லா இருக்கிறியான்னு கேளு. புரியுதுங்களா? ஊழியக்காரருக்கு மாத்திரம் தான் ஸ்தோத்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. விசுவாசிகளுக்குள்ளவும் கனம் பண்ணுகிறதுல முந்தி கொள்ளணும். அப்ப மற்றவர்கள் மேல நாம என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த வார்த்தை சொல்லுது, ஒருவருக்கு மேல ஒருவர் என்ன பண்ணுங்க, அன்பாயிருங்க. அந்த வார்த்தை வாசிக்கும் போது வாசிங்க, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை சொல்லுது, உன் சகோதரன் உன் உள்ளத்தில் பகையா எண்ணக்கூடாது.
சகோதரன் யாரு? நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம பக்கத்தில் உட்கார்றவங்க, நம்மளோட பக்கத்தில் வேலை செய்கிறவங்க, ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் சகோதரன் சகோதரிக தான். அப்போ அவங்கள நம்ம உள்ளத்தில் பகையா எண்ணக்கூடாது, பகையா எண்ணக்கூடாது. அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரையும் கோபிக்காம, யார் மேலே கோபம் வைக்காம, யார் மேலேயும் கசப்பு வைக்காம அன்புள்ளவரெல்லாம் மாறணும். அந்த வார்த்தை சொல்லுது, பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அது அடுத்த வசனம் 18வது வசனத்தில் 19-18 வாசிங்க. லேவியராகமம் 19-18. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயா. முதல்ல நான் சொல்றேன், நம்ம குடும்பத்துக்குள்ள பேசாம இருக்கக்கூடாது. வேத வசனம் சொல்லுது, ஒருவேளை கசப்பு கோபம் இருந்தாலும் வேத வசனம் சொல்லுது, சூரியன் மறைவதற்கு முன்னாடி ஒப்புரவாகணும். இப்போ கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரிவினை அப்படின்னா, சண்டை போட்டுட்டோம், ஏதோ கோபத்தில் வார்த்தை விட்டுட்டோம், அப்போ உடனே நம்ம என்ன பண்ணணும்? அவங்களோடு கூட பேசணும். இது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். நீ என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது கணவனாக இருந்தாலும் மனைவி இருந்தாலும். இந்த பக்கம் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்கிற, ஒருவேளை நான் செஞ்சது தவறுன்னு எண்ணும் போது அப்படி ஒரு உணர்வு வரும் பட்சத்தில் உடனே போய் சொல்லணும், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும். அப்போ முதல்ல நம்ம குடும்பத்துக்குள்ள கசப்பு, பகை, ஆமையான பெருமை, பொறாமை, இது நம்ம முதல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, மற்றவங்க மேல என்னைக்கோ சொன்ன வார்த்தையை இன்னைக்கும் பிடிச்சிட்டே இருப்பாங்க. யார்? என்ன? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க. ஆண்டவர் சொல்றாரு, மன்னிங்க. அவங்க எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவங்க, வாரினால் அடித்தவங்க, முள்கிரீடத்தை சூட்டினவங்க, ஈட்டினால குத்துனவங்க, கரங்களிலும் கால்களிலும் ஆணிகளினால அடித்தவங்க எல்லாரையும் ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும். இன்னைக்கு கணவனை மன்னிக்க முடியாத மனைவி எத்தனையோ பேர், மனைவியை மன்னிக்காத எத்தனையோ கணவர்கள் எத்தனையோ பேர், தாய் தகப்பன் அவங்க படிப்பு இல்லை, அவங்க ஏதோ ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க, மன்னிக்காத எத்தனையோ பிள்ளைங்க, பிள்ளைகளை மன்னிக்காத எத்தனையோ பெற்றோருங்க. சரி, என் பிள்ளை தானே, எத்தனையோ பேர் மன்னிக்க மாட்டோம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, பழிக்கு பழி வாங்காத, அவங்க மேல அவன் பொறாம கொள்ளாத, அவங்கள பகையா எண்ணாத. ரோமர் 12:9 வாசிக்கிறோம், உங்கள் அன்பு மாயமற்றதா இருக்கட்டும். மாயமற்றது அப்படின்னா சும்மா கடமைக்காக சும்மா பேசணும் அப்படின்னு நினைக்காதே. நம்முடைய ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறவர். அதுதான் ரோமர் 12:10 வசனத்தில் வாசித்து வசனத்தின்படி முந்திக் கொள்ளுங்க கணவன் பண்ணுகிறதுல. எத்தனை பேர் குடும்பத்துக்குள்ள கணவனை பார்த்து ஸ்தோத்திரம்னு சொன்னா எப்படி இருக்கும்? காலையில் எழுந்த உடனே காலையில மனைவி எழுப்பி, இம்மா ஸ்தோத்திரமா ஒரு டீ போடுன்னா எப்படி இருக்கும்? அவங்கள திட்டி எவ்வளோ நேரம் தூங்கினது பாரு, எப்போ ஏந்துக்குமோ, எப்போ டீ போடுமோ, எப்போ சாப்பாடு செய்யுமோ, அப்போ எழுந்து ஏமா ஸ்தோத்திரமா கொஞ்சம் டீ போட்டால் நல்லா இருக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை, கண்ணவரை பார்த்து ஸ்தோத்திரங்க, எழுந்துங்க சாப்பிடலாம், எப்படி இருக்கும்? அப்போ நான் நிறைய விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு சண்டைக்கு ஆரம்பமே நம்ம வாய் தான். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு உண்மையாவே கணவனை விட மனைவிக்கு வேலை அதிகம் தான். வேலை அதிகம்னா கஷ்டத்தை விட அவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு விஷயம் நான் கூட நிறைய முறை நினச்சி பார்ப்பேன். சண்டே லீவ் இருக்குது, சாட்டர்டே லீவ் இருக்குது, கவர்மெண்ட் லீவ் இருக்குது கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு. ஆனால் உண்மையாகவே பெண்களுக்கு அது 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 போலீஸ்கார வேலை மாதிரி லீவே கிடையாது. மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் அவங்க ஸ்டேஷன்லேயே இருக்கணும். அதே போல் மனைவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சாப்பாடு காலியாவதா, சாமான கழுவணும், திரும்ப உள்ள வைக்கணும். அது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். மனைவி என்பது வீட்டுக்குள்ளவே கஷ்டம். கணவன் சாப்பிட்ட தட்டாக இருக்கலாம், பிள்ளைங்க சாப்பிட்ட தட்டாக இருக்கலாம், மனைவி சாப்பிட்ட அது கணவனை கூட கழுவலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டுக்குள்ள. ஆனால் வெளியில் வேலை செய்கிற ஆண்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா, நிறைய பேருக்கு பதில் சொல்லணும். நிறைய பேருக்கு பதில் சொல்லணும். உண்மையாகவே மற்றவங்க முன்னாடி கை கட்டி நிற்கணும். ஆண்கள் கம்பெனியாக இருக்கட்டும், அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கீழ்ப்படியணும். அவங்கள ஏதோ மற்றவங்க செஞ்ச தப்புனால கூட இப்போ லாரி ஓட்டணும்னு வச்சுங்களேன், வண்டி
நான் ஃபஸ்ட்டு இப்போ அந்த பெரிய வண்டி ஓட்டுறேன். ஃபஸ்ட்டு அவர் ஓனரே கூப்பிட்டு ஓட்டியா அப்படின்னாரு. இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, கொடுங்க அப்படின்னு. நானும் ஓட்டுறது கிடையாது. 12 டயர் வச்ச வண்டியை நானும் ஓட்டுறதே இல்லை. நான் ஒரு தைரியத்தை சொல்லிட்டேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, ஓட்டும் கொடுங்க. அப்போ ஃபஸ்ட்டு டியூட்டி போயிட்டு ஆந்திராவில் போயிட்டு லோடு போட்டு வரேன். இந்த பெரியபாளையம் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் தெரியல, அந்த ராலாபாடி தாண்டந்தே ஒரு டர்ன் வரும். ராலாபாடி தாண்டந்தே அந்த ஆற்று வரும், ஒரு டர்ன் வரும். இது தார் ரோடா மண் ரோடா? இல்லை, இப்போ தார் ரோடு போட்டிருக்கிறாங்க. அந்த டர்னு தெரியும் பாப்பா உனக்கு? அந்த டர்னு திரும்பது தார் ரோடு. அந்த தார் ரோடு திரும்புகிற டயர் வச்சிச்சு ஃபஸ்ட்டு லோடு. இந்த தார் ரோடு தான் திரும்புகிறேன். ஓனருக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் அது மாதிரி டயர் வச்சிச்சு அப்படின்னு. நீ மண் ரோட்டில் போனேன், தார் ரோட்டில் போனேன், எந்த ரோட்டில் போனேன், டயர் ஏன் வெடிக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு டியூட்டியே. அப்போ டயர் கிட்ட இருந்தாங்க, அது மாதிரி ரோட்டில் தான் வரேன், டயர் வச்சிச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அந்த ஆள் லூஸுங்க அப்படி தான் பேசுவார். நீ ஃபோனே பண்ணிடக்கூடாது, நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவர் லேட்டாக சொல்லியிருக்கணும் அப்படின்னு. அப்போது தேவையில்லாததுக்கெல்லாம் உண்மையாகவே ஆண்கள் பதில் சொல்லணும். எல்லாருக்கும் பதில் சொல்லணும். போகிற வர போலீஸ்காருக்கெல்லாம் பதில் சொல்லணும். வண்டி ஓட்டினா போகிற வர பைக்காருக்கு பதில் சொல்லணும். இந்த மழை காலத்தில் வண்டி ஓட்டினோன்னா அதை விட கஷ்டம் எதுவே கிடையாது. ரோட்டை பார்க்கணும், கீழே ரோட்டை பார்க்கணும், வண்டிங்க வரதான்னு பார்க்கணும், பக்கத்தில் தண்ணி நிற்கதான்னு பார்க்கணும். பள்ளத்தில் தண்ணி நிற்குதா, அதில் போனால் மேலே அடிக்கக்கூடாது. போய்கினே இருக்கிறோம், திடீர்னு பள்ளம் இருக்கும், தண்ணி அடிச்சா அது கொடுத்துட்டுவான். அப்போ எல்லாருக்கும் பதில் சொல்கிறவங்க உண்மையாகவே வெளியில் போனால் அவ்வளோ கஷ்டம். இப்போ இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்தா, இங்கே வீட்டில் இருக்கிறவங்க கொளிச்சிக்கிட்டே இருந்தால் இப்படி இருக்கும். அப்போ எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது? வந்து ஒரு லஞ்ச் பேக்கை கூட வைக்க மாட்டார், வந்து ட்ரெஸ்ஸை கூட கட்ட மாட்டார், வந்து கூட குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போக மாட்டார். உடனே வாஷ்பிலே நின்று இல்லை அப்போ இப்படி அப்படி இப்படி அப்படி பிரச்சனை. நான் ஆண்களுக்கும் சொல்ல பெண்களுக்கும் சொல்ல, வாயினால் தான் பிரச்சனை. தேவையில்லாத வார்த்தை, 2 வார்த்தை பேசுறதுல 20 வார்த்தை பேசணும் சண்டை. 2 வார்த்தை தான் பேசணும், இருக்குது இல்லை அவ்வளோதான். ஏமா இப்போ அரிசி இல்லைங்க அப்படின்னா வாங்குறது வாங்காது அடுத்தது. எப்பவுமே வாங்க மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், நான் சொல்லணும், இதை செய்யணும். அரிசி இல்லை, முடிஞ்சிச்சு. ஏமா அரிசி இல்லையா, சரி ஓகே சந்தோஷம், வாங்குறேன். எப்போ காசு இப்போ இல்லை, வரும்போது வாங்குறேன். தக்காளி வெங்காயம் இல்லை, அவ்வளோதான். இல்லை, ஒரே வார்த்தை. தக்காளி அப்போ காலியாச்சு தெரியுமா, நான் இப்படி குழம்பு வைப்பேன், இதில் எப்படி ரசம் வைப்பேன், இதில் எப்படி சட்னி இல்லை, விட்டுட்டா அதோடு நீ போய் உட்காந்து படுத்துன்னு தூங்கு. வாங்கி கொடுத்தா செய்கிறேன், போய் படுத்துன்னு தூங்கு. இதையே நீ பேசிட்டு அங்கே வெளியில் பதில் சொல்லிட்டு, அங்கே கை கட்டி கம்பெனியில் சூப்பர்வைசருக்கு, மேனேஜருக்கு, ஓனருக்கு எல்லாருக்கும் பதில், அதே டென்ஷனில் வந்தா இந்த ஒரு டென்ஷன். அப்போது இன்னைக்கு உண்மையாகவே சொல்கிறேன், அப்போது வெளியில் போய் கஷ்டப்பட்டு வராரா கண்ணவர், கஷ்டப்பட்டு எப்பா சோத்துருங்க வாங்க, செருப்பு லட்ச மாதிரி இருக்கும். உண்மையாவே ஸ்தோத்திரம்பா, வாப்பா ரொம்ப டயர்டாக இருக்கிறியா, வா தண்ணி குடி. உள்ள ஒருவேளை மனைவி பார்க்கல, கணவர் வீட்டுக்குள்ளே வந்தது, ஏமா கூப்பிட்டு, ஏமா ஸ்தோத்திரமா, மனைவி கூப்பிட்டு ஸ்தோத்திரம். உடனே போய் பால் கடனா கூட வாங்கிட்டு வந்து டீ போட்டு கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்களா இல்லையா? உனக்கு பிடிக்காது, இதை செய்யணும் ரொம்ப நாளா, இதை செஞ்சால் நல்லா இருக்கும்னு கேட்டிருப்பேன். நீ ஸ்தோத்திரம் பண்ணி பாரு, உனக்கு பிடிச்சதெல்லாம் விதவிதமாக வரும். அன்பு ஆண்டவர் சொல்றாரு, முந்திக்கோ. சாப்பாட்டுக்கு போய் முந்திக்காதே. அதுதான் என்ன பழமொழி சொல்லுவாங்க, எழுதுல சொல்லுவாங்க, முந்திக்கணும்னு. சாப்பாட்டில் போய் முந்திக்காது, சோத்துனா போய் உட்காராது. எதில் முந்திக்கணும் அப்படின்னா, கணம் பண்ணுக்கிறதுல இவாஞ்சலின் சிரிக்கிறத பார்த்தா முந்திக்கிறாங்க பொழுது. அப்போ முந்திக்கிறது எதில் முந்திக்கணும் அப்படின்னா, ஒருவருக்குமா ஸ்தோத்திரமா, கணவரை கூப்பிட்டு எழுப்பி சோத்துருங்க, எழுந்துங்க, டைம் ஆச்சு சொல்லு. இல்லை காலையில் எழுப்புற பிள்ளைகளை பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா எழுப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வீடியோ கூட குரூப்பில் போட்டுட்டு டெலிட் பண்ணிட்டேன். ஒரு பிள்ளைங்கள் இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்களா, அவங்க போயிட்டு வந்ததை ஒரு 10 நிமிஷமாச்சு அவங்களை கூப்பிட்டு, இப்போ ட்ரெஸ் கட்டுங்க, இப்போ மூஞ்சக்கலை கழுவுங்க, ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பாக 4 வார்த்தை பேசினா தான் ஸ்கூலில் என்னென்ன பிரச்சனையோ அவங்க சொல்லுவாங்களா. வரும்போதே ஹேய் ட்ரெஸ்ஸை கேட்டு, இதை பண்ணு, ஷூ கேட்டு, போய் புக் கேட்டேன் அப்படின்னா, அங்கே ஸ்கூலு இதை விட ஸ்கூலு மேலுன்னு நினைக்கிறான். நிறைய பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட உண்மையாக பேச மாட்டேங்குது, புரியுதுங்களா? உண்மையாக ஏன் பேசலை? ஏன் நிறைய பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட மறைக்கிறாங்க அப்படின்னா, நீ அன்பாக பிள்ளைங்கிட்ட நடந்தாதான் அம்மா கிட்ட, அம்மா இது மாதிரி நடந்துச்சு, எப்பா இது மாதிரி நடந்துச்சு, பிள்ளைங்க வந்து அன்பாக பேசும். அப்போது ஒரு கணவரை எழுப்புறது, ஏதோ டயரில் தூங்கின்னு இருப்பார் கணவர். சரி, மனைவி கூட டெய்லியும் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, 3 வேளையும் அவங்க தான் செய்யணும், அவங்க தான் எல்லாமே பண்ணணும். சரி, ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டு இருப்பாங்க மனைவி. கணவர் என்ன பண்ணணும்? இத்தனை முறை
கரெக்டாக தான் எழுந்துப்பா, இப்போ என்ன பண்ணல, எழுந்துக்கல, சரி பரவாயில்ல தூங்கட்டும், போய் வெய், ஒரு வேலை ஒலியாகத்தான் வெய். நான் கூட ஒரு முறை ட்ரை பண்ணேன், குழம்பு நான் வைக்கிறேன் நீ சொல்லுப்பானே, ஜுரமா என்னன்னு தெரியல, பெட்லேருந்து அங்கேருந்து எனக்கு சொன்னாங்க இது மாதிரி செய்ய, தக்காளி போடு இப்போ போடுனாங்க, எடுத்து அழகாக தான் செஞ்சேன். ஆனால் ஒருத்தர் கூட சாப்பிடல. ரெண்டாவது அவங்க என்ன பண்ண சொல்ல, என்ன நமக்கு தெரியாது தான் செஞ்சால் தானே தெரியாது. ஆனால் வாய் என்ன பண்ணுவோம், இது இதை போட்டுருந்தா இப்படி நல்லா இருந்திருக்கும், இதை கொஞ்சம் போட்டு செய், அப்போ நீ செஞ்சு பாரு ஒரு வேலை. அப்போ என்னை இது வரைக்கும் குழம்பு செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாப்பாடு வெந்திருக்குதான்னு சொல்ல வடி கூட மாட்டேன், 2 முறை கீழே கொட்டிட்டேன் அதையும். அப்போ நமக்கு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் முதல்ல கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, தாய் தகப்பனுக்குள்ள முதல்ல கனம் பண்ணுகிறத முந்திங்க. நம்ம குடும்பம் முதல்ல சரியாகணும், கணவன் மனைவி சரியாகணும். கணவன் மனைவி சரியா இருந்தால் தான் அவங்க பின் வருகிற பிள்ளைகளும் தாய் தகப்பனை பார்த்து, பெற்றவங்களை பார்த்து எப்படி இருப்பாங்களோ இருக்கணுமோ. நீ சொல்ல தேவையே இல்லை, இம்மா நீ சொல்ல தேவையில்லை. டெய்லியும் அப்பா அம்மா போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுது அப்படின்னா பிள்ளை என்ன பண்ணும், ஒரு 4 நாள் பார்க்கும், 5 நாள் பார்க்கும், 6வது நாளே போய் முட்டி போய் நானும் ஜெபம் பண்ணுறேன் செய்யும். அப்போ அந்த வார்த்தை கவனிக்கணும். கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக்காததுனால தான், தேவையில்லாத முந்திக்கிறதுனால தான் பிரச்சனை. பேசுறதுக்கு முந்திக்கிறோம், சண்டை போடுறதுக்கு முந்திக்கிறோம். ஆனால் எதுக்கு முந்திக்கணும்? ஸ்தோத்திரம், கனம் பண்ணுங்க. ஸ்தோத்திரமா கனம் பண்ணுங்க. சாப்பாடு இல்லைங்க, லேட்டாக வச்சிருக்கிறேன், இப்போதான் வைக்க பாரு, கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதை சொல்லி பாரு, சரிம்மா பரவாயில்ல. கனம் பண்ணுகிறதுல குடும்பம் முந்திங்க. 2வது விசுவாசிங்க. விசுவாசி மற்ற விசுவாசி பார்க்குறியா, ஸ்தோத்திரம்னு சொல்லு. நல்லா இருக்கிறியான்னு சொல்லு. நல்லா இருக்கிறான்னு கேட்டால் நம்மளை 1000 ரூபாய் கேட்க போறான்னு நிறைய பேருக்கு பேசத்தில்லை. நம்ம கேட்டுட்டா காசு இந்த ஒரு 500 ரூபாய் கூட கேட்டுரும். ஆனால் நல்லா இருக்கிறீங்க, இருந்தா இல்லைன்னு சொல்லு. அம்மா இருக்குதுமா, என்ன இதுக்காக வச்சிருக்கிற, இருக்குது, இல்லை இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போ. ஆனால் கனம் பண்ணுகிறத இனி கர்த்தருடைய பிள்ளைகள் சிரிக்கிறதுக்காக சொல்ல, உண்மையாகவே கனம் பண்ணுங்க. நீ பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா கனம் பண்ணு. அடிக்கடி பிரச்சனைங்க, ஸ்தோத்திரம் பண்ணு. சொல்றல அடிக்கடிக்க எதுவும் நகரும், அடிக்கடிக்க சொல்லுங்க, அடிக்கடிக்க அம்மியும் நகரும்ன்றேன். ஏன் உங்க வீட்டுக்கார நகர வைக்க முடியாதா? மனைவிய ஸ்தோத்திரம்னு சொல்லு. எழுந்துக்கு போதே இப்போ எழுந்துக்குப்பா, ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு வாடா போடான்னு சொல்லாத. நிறைய ஃபேஷன், வாடா போடா. சிரிக்கும் போது வாடா போடா, கோபமாக இருக்கும்போது, சிரிச்சிட்டு இருக்கும்போது வாடா போடான்னு பேசிக்கிறேன்னு வச்சுங்க கணவன் மனைவிக்குள்ள. அவர் கோபமாக இருக்கும்போது அதே வாடா போடான்னா 2 உயும். அப்போ எதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்க. நீ உன்னிடத்தில் எப்படி அன்பா இருக்கிறியோ அதே போல பிறனிடத்திலும் என்னவாரு சொல்லுங்க. பிறனிடத்திலும் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் கடந்து போறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வாசிங்க முதல்ல. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். அதுல ஆண்டவர் நம்ம சரீரத்துக்கு ஒப்பிட்டு சில காரியங்களை சொல்றாரு. 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் கவனிக்கணும். ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். அப்போ ஆண்டவர் நம்ம சரீரத்தை அடுத்த வார்த்தை சொல்றாரு, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீங்க. நீங்க ஒண்ணுதான். கிறிஸ்துவ பிள்ளைங்க, சபை, விசுவாசிங்க, கணவன் மனைவி, பிள்ளைங்க, பெற்றோர் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா தனித்தனியா அவயம் ஒண்ணுதான், ஒரே சரீரம். இன்னைக்கு அநேக இந்த கல்யாணம் போடுற பேனர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டயலாக் இருக்கும், இருமனும் ஒரு மனமாய் இணையும் விழா. அது கடைசி வரைக்கும் இணைஞ்சிருக்குதான்னு தெரியாது, பேனர்ல தான் இணைஞ்சிருக்கும். நிறையது அந்த வார்த்தையில தான் இணைஞ்சிருக்கும். எப்படி இருமனும் ஒரு மனமாய் இணையும் விழா. ஒரு மனமாய் இணைஞ்சிட்டா அவங்க பல்லு கொட்டுற வரைக்கும் அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. அப்போ அதுதான் நான் சொல்றேன். ஒரு கண்ணுக்கு ஒரு கண்ணில் டஸ்ட் விழுது அப்படின்னா இன்னொரு கண்ணு என்ன பண்ணும், துடிக்குது இல்ல. சில பேர் பார்த்தா உடம்பே துடிக்கும், தட் தட் தட்னு போடும்.
அப்ப ஆண்டவர் படிச்சதுலயும் ஒண்ணுக்கொன்னு இசைந்து தான் கனெக்ஷன் தான் படிச்சிருக்கிறாராம். ஒன்று கஷ்டப்பட்ட அந்த வார்த்தை அழகா சொல்லுது, ஒரு 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 ஆமீன் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாக இருக்கும்படிக்கு சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல் கனத்தில் குறை உள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி தான் நம்ம சரீரத்தை படிச்சிருக்கிறாராம். இதே போல தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் ஆமென் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்க. ஒருவருக்கொருவர். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் கூட்டு குடும்பம் கிடையாது. கூட்டு குடும்பம் ஒரு டிவி நிகழ்ச்சியில் தான் பார்த்தேன். என்ன அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, நான் குடும்பத்தோடு தாங்க இருக்கிறேன். கூட்டு குடும்பம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாங்க, நான் கூட்டு குடும்பத்தில் தான் இருக்கிறேன். ஆமாம், யார் யார் இருக்கிறீங்க? நான் இருக்கிறேன், எங்கள் கணவர் இருக்கிறாரு, எங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்கள் மாமியார் அவங்க தான் தனி குத்துன்னு போயிட்டாங்க, நாங்கள் தனி குத்துன்னு போகலன்ட்டு. எப்படி? இவங்க தனி குத்துன்னு போகலையா? மாமியார் மாமனார் என்ன பண்ணிட்டாங்களா? அவங்க தான் தனி குத்துன்னு போயிட்டாங்க. உண்மையாவே அதுதான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. கண்ட சகோதரத்துல நீ அன்பு கூறாம காணாத ஆண்டவரத்துல எப்படிங்க நீ அன்பு கூற முடியும்? இன்னைக்கு இன்னைக்கு கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மா முக்கியம்னு நினைக்கிறோம். இதே அன்பு கணவன் மேல மனைவி மேல அதிகமா வைக்கும்போது அவங்க அப்பா அம்மாவையும் நேசிக்காதா? சொல்லுங்க, நேசிக்காதா? கல்யாணம் ஆகிற வரைக்கும் ரெஸ்பெக்ட், மாமனார் மாமியார் மேல அவ்வளோ மதிப்பு, மாமா அத்தை அப்படி. எப்போ கல்யாணம் ஆகிற வரைக்கும். கல்யாணம் ஆகிட்டு விட்டுன்னு சொல்கிறோம், எப்போ பாரு சும்மாவே உங்கள் அப்பா அம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்களான்றோம். நான் தான் வரணுமா? கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி மழை தெரியல, வெயில் தெரியல, கூப்பிட்டா இப்போ மாப்பிள்ளைன்னா போதும் உடனே. கல்யாணம் ஆகிட்டா அந்த ஆளுக்கு சொம்பா எப்போ பாரு ஃபோனே சுவிட்ச் ஆஃப் பண்ணலான்னு உங்கள் அப்பா நம்பரை பிளாக் பண்ணலான்னு நினைக்கிறேன். உண்மையாகவே சொல்கிறேன், முதல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா? மாமனார் மாமியார் அவங்க கிட்ட போய் கேட்கணும், உங்கள் மருமக எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன நல்லா வச்சிருக்கிறாங்கன்ற சர்டிஃபிகேட் கிடைச்சாதான் உனக்கு பரலோகமே. கண்ட இங்கே மாமனார் மாமியார் இடத்துல நீ அன்பு கூறல, யாரோ பரலோகத்தில் இருக்கிற ஒரு தெய்வத்து மேலே எப்படி அன்பு வரும்? வருமா வராதா? மற்றவங்களுக்கு கூட குழம்பு கொடுத்துரும், ஆனால் மாமனார் மாமியாருக்கு மட்டும் குழம்பு கொடுக்காது. கூப்பிட்டு கொடுக்கும், வலுக்கட்டமாக பிரியாணி மீந்துட்டு இருக்குதுன்னு கொடுக்கும். பக்கத்து வீட்டில் ஒரு மாமனார் மாமியார் சாப்பிட்றீங்களான்னு கேட்காது. அவங்களுக்கு என்ன எது பிடிக்காதோ அதை தான் கட்டாயப்படுத்தி கொடுக்கும். அவங்களுக்கு சுகர் வந்திருக்கும், தித்திப்பாக கொடுக்கும், சாப்பிடுவாங்க. சரி, ஏன் சீக்கிரம் போகணும்? இது ஒரு அன்பு. அவங்க ஸ்வீட் பிடிக்குங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் லைக் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் அது மனசுக்குள்ள இருக்கும். இது சீக்கிரம் போனாதான் இடத்த காலி பண்ணாதான் நினைக்கும். அந்த அன்பு அல்ல. கர்த்தருடைய பிள்ளையே, உண்மையாவே சொல்றேன், முதல்ல நம்ம குடும்பத்துக்குள்ள அன்பு சரியா இருக்குதான்னு பார்க்கணும். நம்மால பிரச்சனை வருதா இல்ல மற்றவரால பிரச்சனை வருதான்னு பார்க்கணும். நம்மால பிரச்சனை வருது அப்படின்னா இன்னைக்கு மனம் திரும்பு. இன்னைக்கு உண்மையான கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய அந்த வார்த்தை சொல்லுது, அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளம் ஒன்று ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கணும், ரெண்டாவது மற்றவர் மேலே. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. வாசிக்கலாம், ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், அதில் சில வசனங்களை நான் வேகமாக வாசிக்கிறேன், நீங்கள் குறிக்குங்க. 1 கொரிந்தியர் 13:1, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சபையே, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இதுதாங்க அன்பு. இதுதான் அன்பு. சகிக்கிறது தான் அன்பு, தாங்குவது தான் அன்பு. இந்த சகிக்கிறதையும் தாங்குற அன்பு உனக்குள்ள குடும்பத்தில் இல்லை அப்படின்னா நீங்க விசுவாசிகளே கிடையாது. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது.
வார்த்தை சொல்லுது, நான் தீர்க்க தரிசனமே பேசினாலும், நான் அந்நிய பாஷை பேசினாலும், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் விட்டு தரித்திரருக்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படின்னா நான் வேஸ்ட். அன்பு கிறிஸ்தவர்களுக்கு அவசியம். அன்பு இல்லை அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளையே, கலாத்தியர் 6:10 நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள். இதுதான் அன்பு. இந்த அன்புல நிலைத்திருங்க. ஆண்டவர் மேல அன்பாருங்க. ஆண்டவருக்கு மேல அன்பா இருப்பது எப்படி? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவரை சேவிப்பதுதான் அன்பு. ரெண்டாவது, எப்படி நம்ம சரீரம் ஒருவருக்கு ஒரு அவயங்கள் ஸ்தோத்திரம் பிரச்சனை வரும்போது எப்படி மற்ற அவயமோ துடிக்குதோ, அதே போலதான் மற்றவர்களுக்கு மேல அன்பு செலுத்துவதில், மற்றவர்களுக்கு நன்மை செய்வதில் நாமளும் உண்மையாயிருப்போம். பிலிப்பியர் 2:3 வாசிக்கிறோம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினால் ஒருவர் தங்களிலோ மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். மற்றவங்கள மேன்மையா நினைங்க. அவங்கள விட நான் பெரியால் நினைக்காத. சபைக்குள்ள குடும்பத்துக்குள்ள அந்த எண்ணம் உனக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அழிவுக்கு நேராக போகுதுன்னு அர்த்தம். என்னை விட அவங்க இல்லை நினைக்க கூடாது. அந்த வார்த்தை சொல்லுது, ஆமென், ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். மற்றவளை பெரிய ஆளை நினைங்க. இன்னைக்கு பணத்தை வச்சு பெரிய ஆளை நினைக்காத. சபையை நான் முடிக்கிறேன். 1, ஆண்டவர் மேல அன்பாரு. 2, மற்றவர் மேல அன்பாரு. விசேஷமாய் குடும்பம், விசேஷமாய் சபை. இந்த 2 விஷயத்தை விசுவாசிகளுக்குள்ள விசாரிங்க. மற்றவளை விசாரிங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கனம் பண்ணுகிறத முந்திங்க. ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. இதை நீ சொல்ல நான் சொல்றேன், நீங்க அன்புல கட்டப்பட்டுவீங்க. அன்பு பூரணமா உன் குடும்பத்தில் இருக்கும். அன்பு பூரணமா உன் இருதயத்தை தங்கும். அப்ப அன்பு, அந்த வார்த்தை சொல்லுது, சகலத்தையும் சகிக்கும். இந்த அன்புல நம்ம நடப்பதற்கு எல்லா கண்களை மூடி இன்னைக்கு ஆண்டவரே நம்ம பிள்ளை உடைய மகள்னு சொல்லுறதுனால இல்லை. இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்க மேல அன்பா அதிகமா இருப்பதற்கு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அன்பு எனக்குள்ள அதிகமா இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவோ இல்லப்பா. ஏன் ஆசை நீங்கப்பா, ஏன் தேவை நீங்கப்பா, ஏன் சொந்தம் நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்கப்பா, ஏன் ஆசை நீங்கப்பா, ஏன் தேவை நீங்கப்பா, ஏன் சொந்தம் நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவோ இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவோ இல்லப்பா. ஏன் ஆசை நீங்கப்பா, ஏன் தேவை நீங்கப்பா, ஏன் சொந்தம் நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்கப்பா, ஏன் ஆசை நீங்கப்பா, ஏன் தேவை நீங்கப்பா, ஏன் சொந்தம் நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே.
ஏ ஆசை நீங்கப்பா, ஏ தேவை நீங்கப்பா, ஏ சொந்தம் நீங்கப்பா, ஏ சொத்து நீங்கப்பா, ஏ ஆசை நீங்கப்பா, ஏ தேவை நீங்கப்பா, ஏ சொந்தம் நீங்கப்பா, ஏ சொத்து நீங்கப்பா. உண்மையா சபையே, ஆண்டவருக்கு அதிகமாக அன்பு கூறுகிற பிள்ளைகளாய், உண்மையான அன்புள்ள பிள்ளைகளாய் மாறி மற்றவர்கள் மேலே ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கிறதில்ல, கனம் பண்ணுகிறதில்ல. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைக்காக ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே காலிருந்து மட்டுமாய் நாங்கள் பாடவும், ஜெபிக்கவும், ஆராதிக்கவும், இந்த வார்த்தை கேட்கவும் கொடுத்த நல்ல ஸ்தாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி அப்பியாசப்படுத்த உதவி செய்யும். ஆண்டவரே இன்றைக்கி சொன்ன ஒவ்வொரு சாட்சி கர்த்தர் அங்கீகரித்து கொள்ளும். ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே கௌசல்யாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பலவீனத்தில் பலனை தருகிற தகப்பன், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே, இந்த வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன்னு சொன்னீரே. ஆண்டவர் இப்பொழுது ஜெபிக்கிறோம், நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீரே. விடுதலை உண்டாகட்டும், நல்ல சரீர சுகத்தை இப்பொழுதே இந்த நிமிஷத்திலே ஒரு வித்தியாசத்தை காண உதவி செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்றைக்கி வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்து ஒப்பு கொடுக்குறையா. லீதியாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த பிரசவ காலத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கிருபை தாங்கட்டும். ஆண்டவரே ஏற்ற காலத்தில் தாயும் செய்யும் கர்த்தர் பிரித்தெடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், சின்ன பிள்ளைகளிருந்து பெரியோர் வரைக்கும் உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்குறையா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. விசேஷமாக ஏனோக்குக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இவாஞ்சலினுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒரு விசேஷித்த அற்புதத்தின் கருவம் இறங்கட்டும் ஐயா. எல்லா தடைகளையும் உடைக்கிறோம். எல்லா தடைகளும், எல்லா தரித்திரங்களும், எல்லா சாபங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். ஆண்டவரே அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை காண செய்யும். கொடுத்த காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்திருக்கிறீர். வருகிற நாட்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து செல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரியம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியமும் விசேஷமாக இந்த நாளில் வந்த உன் அனைவரோடும், வருடப்பட்ட பிள்ளைகளோடும், எதிர்கால வாழ்க்கையோடும் இன்றும் இன்றும் சதா காலங்கள் நேர்த்திருப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.